வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இதை நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஹீட்டுன்றது என்னதுன்னா இட்ஸ் எ எனர்ஜி இன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த எனர்ஜி ஏன் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் த்ரூ விச் ஹீட் கெட் ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ரீஃபாக ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதிடுறேன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால நடக்குது? ஹீட் இஸ் எனர்ஜி இன் ட்ரான்ஸ்ஃபர். From one system to another, from one system to another, or from one part of the system to another part. Due to temperature difference. Okay, so what are the modes through which heat transfer happens? So there are three modes of heat transfer. ஒன்று என்னதுன்னா கண்டக்ஷன், நெக்ஸ்ட் கன்வெக்ஷன், and the third thing is radiation. Okay, so for both conduction and convection it requires a material medium. Okay, whereas for radiation no need for material medium. Okay, so vacuum la koda radiation வந்து travel ஆகும். So no need for material medium for transfer. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும் கண்டக்ஷன் வந்து இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து ரெண்டு பாடியும் வந்து கான்டாக்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த மெட்டாலிக் ராட் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹீட் வந்து உடனே வந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் ஆகாது. இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ இட் கண்டக்ட்ஸ் த்ரூ த ராட். ஸோ இதுக்கு தான் தே புட் ஆன் அன் எக்ஸ்பிரிமெண்ட் இன் யுவர் புக். ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் ஒரு ராடை வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு தெர்மோமீட்டர், இங்கே ஒரு தெர்மோமீட்டர். இங்கே இந்த பாட்டில் ரீட் பண்ணுறது வந்து டிசி. ஓகே, டெம்பரேச்சர் இன் திஸ் தெர்மோமீட்டர் வந்து டிசி. இங்கே சைடில் இருக்கிறது டிடி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிசி வந்து கிரேட்டர் தென் டிடின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ராடு, இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது. சிலிண்டரிக்கல் ராடு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஏ. ஸோ இந்த ராடோட லென்த் வந்து எல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஏ. ஸோ லெட் எல், ஸ்மால் எல் பி த length of the rod, and A be the area of cross section.
let TC and TB, TD be the temperature at ends C and D. Okay. So இது ஒரு end, இது ஒரு end. இது end C, இது வந்து end D. Okay. ஸோ இங்கே வெளியில் வச்சிருக்கிற கோட்டிங் என்னதுன்னா இது வந்து இன்சுலேட்டர். ஓகே. ஸோ இந்த சைடு வந்து they will heat the rod, இந்த சைடு they will absorb the heat from the rod. Okay. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா source or reservoir. ஓகே. ஸோ இங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ், இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஸோ ஹீட் அதிகமாக இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியான சைடுக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன மெக்கானிசம்னா, இந்த ராடில் ஹீட் ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ராட் வந்து தே ஆர் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் என்ன ஆகும், when we supply energy they starts to vibrate. ஓகே. ஸோ ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட் அண்ட் இந்த வைப்ரேஷன் எனர்ஜி வந்து அதுக்கு அதிகமாக எனர்ஜி கிடச்சிரும், ஆனால் பிரேக் ஆகாது, பாண்டு பிரேக் ஆகாது. ஓகே. ஸோ அதோட பொசிஷன்லேயே வந்து தே வில் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட். ஓகே. ஸோ இந்த வைப்ரேஷன்னால என்ன ஆகும், எனர்ஜி ஸ்டார்ட்ஸ் டு கிளைம் அப் இன் திஸ் ராட். ஓகே. ஸோ இந்த வைப்ரேஷன் மோஷன் வந்து இந்த ராட்ல அப்படியே பரவிட்டே வரும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுது, ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த சைடு அந்த அப்சர்வ் பண்ண ஹீட்டை வச்சு இதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தெர்ஃபோர் இந்த இடத்துல ஹீட் கம்மியாயிட்டே போகும், தெர்ஃபோர் டெம்பரேச்சரும் கம்மியாயிட்டே வரும். ஓகே. ஸோ இந்த சைடு வந்து டெம்பரேச்சர் இப்போ வந்து இங்கே இதோட கைனெட்டிக் எனர்ஜிலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த சைடு இது வந்து இட் வில் ரிலீஸ் த ஹீட். ஓகே. ஸோ இந்த சைடு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த சைடும் வந்து சேம் டெம்பரேச்சர் வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஈக்லிபிரியேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஈக்லிபிரியன் ப்ராசஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீட்டு ஒரு சைடில் இருந்து அப்சார்ப் ஆகி இன்னொரு சைடு வந்து போயிருக்கு. ஸோ இந்த அப்சார்ப் ஆகி இன்னொரு சைடு எமிட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே. அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த ஹீட்டை இங்கே ஒரு சைடில் இருந்து அப்சார்ப் பண்ணிட்டு இன்னொரு சைடில் இவால்வ் ஆகிறதுக்கு காரணம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா இதுதான் நம்ம கண்டக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்ஷனில் ரியல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸோ இல்லை மாலிகுல்ஸோ நடக்காது. ஸோ இங்கே ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ நகராது, பட் they absorb the energy and they vibrate and their kinetic energy increases. அந்த கைனெட்டிக் எனர்ஜி தான் இந்த ராட்ல டிராவல் ஆகி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகும். தட் இஸ் ஹாட்டர் எண்ட்லேருந்து கோல்டர் எண்டுக்கு போகும். ஓகே. ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்டலாக they observe that the heat transfer or the rate of heat transfer or the heat transfer H வந்து it's directly proportional to area of cross section, and this H is inversely proportional to the length of the rod, and this H is also directly proportional to the temperature difference. இந்த temperature difference என்னது, TC minus TD, அதுதான் temperature difference. temperature difference அதிகமாக இருந்துச்சுன்னா rate of heat flow வந்து அதிகமாக இருக்கு. ஓகே. அதே சமயத்தில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் லென்த் அதிகமாச்சுன்னா ஹீட் ஃப்ளோ வந்து ரேட் வந்து கம்மியாயிடும். ஓகே. அதே மாதிரி ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ராட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனில் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும்னா we will get H directly proportional to A into TC minus TD whole divided by L ன்னு வந்துடும். ஓகே. இந்த L. ஓகே. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை எடுக்கிறதுக்கு if we introduce a proportionality constant we will get H equal to, இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தாச்சு, H equal to K times A TC minus TD whole divided by L. ஓகே. ஸோ இந்த L K தான் வந்து என்னதுன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகே. தெர்மல் கண்டக்டிவிட்டி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த குவான்டிட்டி K இஸ் கால்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. சில மெட்டீரியலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், சில மெட்டீரியலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ காப்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். வேறஸ் இதுவே வுட்டோ இல்லை கிளாஸ் ஃபுல்லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து we can understand through a table. இது நம்ம புக்லேயே ஒரு டேபிள் இருக்கும், நான் அதை வந்து லேட்டர் ஆன் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னன்னு பார்த்துரும். ஓகே. ஸோ இது என்னதுன்னா ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. ஓகே. ஸோ இங்கே வந்து எவ்வளோ வேகமாக ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்றதை குறிக்கிறது. ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ, எஸ்ஐ யூனிட் ஆஃப் திஸ் குவான்டிட்டி என்னவா இருக்கும்? ஸோ இந்த சைடு வி ஹேவ், ஸோ இது ஜூல். ஓகே. ஜூல் செகண்ட் இன்வர்ஸ்னா ஏன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ, ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அண்ட் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த குவான்டிட்டி வந்துச்சுன்னா இங்கே வந்து ஹீட், இங்கே வந்து ஆக்சுவலாக ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ சொல்கிறோம். ஓகே. ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோனா ஹீட் ஃப்ளோ பர் யூனிட் டைம். ஓகே. ஸோ ஹீட்டோட குவான்டிட்டி வந்து யூனிட் வந்து ஜூல், பர் யூனிட் டைம்னால செகண்ட் இன்வர்ஸ் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இது எதுனா எஸ்ஐ யூனிட் ஆஃப் கேக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே. கண்டக்டிவிட்டியோடது. ஸோ இப்போ இதோட இது ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், இங்கே கீழே மீட்டர். ஸோ மீட்டரும் போயிடும். தேர்ஃபோர் வி எண்ட் அப் வித் ஒரு மீட்டர் மட்டும் இருக்கும். இதை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா வி கெட் மீட்டர் இன்வர்ஸ். ஓகே. ஸோ மீட்டர் இன்வர்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம கேவை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகணும். ஸோ கேவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹெச் இன்டு எல் டிவைடட் பை ஏ இன்டு டிசி மைனஸ் டிடி. ஓகே. ஸோ இதுவும் தான் இப்போ யூனிட் போயிட்டு வி எண்ட் அப் வித் மீட்டர் இருக்கு. ஓகே. ஸோ தேர்ஃபோர் இந்த ஹெச்சுக்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜூல் செகண்ட் இன்வர்ஸ்ன்னு தெரியும். இதுக்கு வந்து ஜூல் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு வந்து மீட்டர். ஸோ அப்போ இதுவும் ஒன்று போயிடுச்சு. தேர்ஃபோர் மீட்டர் இதை மேலே கொண்டு வந்தோம்னா நம்ம மீட்டர் இன்வர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னத்தில் மெஷர் பண்ணுவோம்? கெல்வினில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இது மேலே கொண்டு வந்தோம்னா கெல்வின் இன்வர்ஸ். ஓகே. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே தான் வந்து ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஓகே. ஸோ ஹையர் கே மீன்ஸ் ஃபாஸ்டர் ஹீட் கண்டக்ஷன். ஓகே. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் கே. ஸோ ஹையர் கே மீன்ஸ் ஹையர் வேல்யூ ஆஃப் கே. K means faster heat flow. ஓகே. ஸோ இது யூஸ்வலாக சாலிட்ஸுக்கு அதிகமாக இருக்கும், கேஸஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், லிக்விட்ஸ்க்கு இன்பிட்வீன் வேல்யூஸில் இருக்கும். ஓகே. ஸோ கண்டக்டிவிட்டி எஃபிஷியன்சி பார்த்தோம்னா கண்டக்டர் எஃபிஷியன்சி சாலிட்ஸ்க்கு ஐ, கேஸஸ்க்கு லோ, வேறஸ் லிக்விட்ஸ்க்கு வந்து இன்டர்மீடியட். இன்டர்மீடியட் பிட்வீன் சாலிட்ஸ் அண்ட் கேஸஸ். கேஸஸ் அளவுக்கு கம்மியாகவும் இருக்காது, அதே சமயத்தில் சாலிட் அளவுக்கு அதிகமாகவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் லிக்விட். ஓகே. தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு குக்கிங் வெசல்ஸ்லாம் வந்து சில குக்கிங் வெசல்ஸு இல்லை நிறைய குக்கிங் வெசல்ஸில் பார்க்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி ஒரு வெசல் இருக்குதுன்னா ஹேண்டில் வந்து ஒரு இந்த இடத்துல வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டம் வந்து தே கவர்ட் வித் காப்பர். இந்த இடத்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து காப்பர் கோட்டிங் இருக்கும், வேற இது வந்து பிளாஸ்டிக் ஆர் வுடன் ஹேண்டில்.
ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா காப்பருக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம். ஸோ ஹீட்டு இதில் நம்ம கொடுக்குற ஹீட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா இங்கே இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம ஹீட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த ஹீட்டு இந்த இடத்த மட்டும் ஹாட் ஆக்கிடக்கூடாது பேனை. ஓகே, ஸோ அதை வந்து ஈவனாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஸோ கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மெட்டீரியலால் நம்ம கோட்டிங் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட்ல அப்சர்வ் பண்ணுற ஹீட்டை எல்லா டைரக்ஷன்லையும் அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணுறோம். வேற இந்த இடத்துல ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆர் வுடன் ஹேண்டில் இருக்கும். போத் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளாஸ்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்குதுன்னா அப்போது இந்த மெட்டீரியலில் நிறைய ஏர் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் கேஸ் வந்து இட்ஸ் எ லோ கண்டக்டர். ஓகே, ஸோ அது ஈஸியாக வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ தேர்ஃபோர் இங்கேருந்து ஹீட் வந்து ட்ராவல் ஆகி நம்ம கையை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வி யூஸ் எய்தர் பிளாஸ்டிக் ஆர் வுடன் ஹேண்டில். ஓகே, ஸோ இது வந்து யூஸ்வலாக தெர்மோஸ்டேட்டிக் பிளாஸ்டிக்காக இருக்கும். ரெகுலர் பிளாஸ்டிக் பாலிவினைல் குளோரைடு இருக்காது. தெர்மோஸ்டேட்டிக் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. பேக்லைட் மெட்டீரியல். ஸோ பேக்லைட் மெட்டீரியலுக்குலாம் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அது ஈஸியாக மெல்ட் ஆகாது, ஆனால் பிரிட்டலாக இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து குக்கரோட ஹேண்டிலாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கடாயோட ஹேண்டிலாவோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கன்வெக்ஷன். இது மோஸ்ட்லி வந்து ஃப்ளூயிட்ஸில் நடக்கும். கன்வெக்ஷன். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை the actual movement of motion of matter. ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துப்போம். இதில் ஒரு ட்ராப் வந்து நம்ம ஃபுட் கலர் போடுவோம். ஓகே, ஸோ ஃபுட் கலர் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் இது மாதிரி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சப்ளை ஹீட். ஓகே, ஸோ இதை ஒரு புன்சன் பர்னரில் வி ஆர் கோயிங் டு சப்ளை ஹீட். இதில் வந்து ஹீட் சப்ளை பண்ணனே என்ன ஆகும், கீழே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு அப்போ கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகிடும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸில் என்ன பண்ணுன்னா மேலே போகும். ஓகே, ஸோ மேலே போகிறதுனால இங்கே இடத்துல இருக்கிற இங்கை வந்து இங்க் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதோட சேர்த்து மேலே கூப்பிட்டு போகும். ஓகே, ஸோ இது வந்து மேலே இப்படி கூப்பிட்டு போகும். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா இப்போ இங்க் வந்து டியூ டு த ஆக்சுவல் மூமெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மோஷன் ஆஃப் மேட்டர். ஸோ இங்கே ஹாட்டாக இருக்கிற வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு மேலே ரைஸ் ஆகும். அந்த கேப்பை ரொப்புறத்துக்கு நம்மளுக்கு மேலே இருந்து கோல்டு வாட்டர் வந்து கீழே வரும். ஓகே, ஸோ கோல்டு வாட்டர் வந்து சைமல்டேனியஸாக கீழே வரும். கீழே வந்து அது ஹாட் ஆகிட்டு மேலே போகும். ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்து கீழே இருந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ரீசன்னால நம்மளுக்கு நம்ம போட்ட இங்க் ட்ராப் வந்து ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிடும். ஏன், இங்கே வந்து ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நடந்து கீழே இருந்து ஹீட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீட்டை வந்து ஒரு மீடியமில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ராசஸ் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்வெக்ஷன் சொல்லுவோம். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கண்டக்ஷன். கண்டக்ஷனில் வந்து ஆக்சுவல் மூமெண்ட் நடக்காது, அங்கே வந்து ஜஸ்ட் வைப்ரேட் தான் ஆகும். ஸோ அங்கே எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி வந்து அந்த ஃபுல் சிஸ்டத்துலேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேற இந்த கேஸில் ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்வெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து நேச்சரில் வந்து இது வந்து ஸ்பான்டேனியஸ் கன்வெக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கோல்டு ப்ரீஸ் வந்து சீ சைடில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சீ சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லேண்ட் ஏரியா இருக்கும், இது வந்து சி ஏரியா. ஓகே, ஸோ இது மாதிரி லேண்ட் ஏரியா இருக்குது, இது சி. ஓகே, நம்மளுக்கு வாட்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ அதை ஈஸியாக அதை சீக்கிரமாக ஹீட்டும் பண்ண முடியாது, சீக்கிரமாக அதை வந்து அதுலேருந்து ஹீட்டை எடுக்கவும் முடியாது. ஸோ வென் கம்பேர்ட் டு லேண்ட், வாட்டருக்கு வந்து
இது அதிகம், என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகாது, இது வந்து ஈஸியாக ஹீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஈஸியாக ஹீட் ஆகுறதுனால இது என்ன பண்ணும், இங்கேருந்து ஏர் வந்து ட்ரிஃப்ட் ஆகி நம்மளுக்கு ஹாட் ஏர் வந்து டுவர்ட்ஸ் கோல்டர் ரீஜனுக்கு போகும். இந்த மாதிரி கோல்டர் ரீஜனுக்கு போகும் இந்த டைமில், எங்கள் டே டைமில். இதுவே நைட் டைமில் என்ன ஆகும்னா, இவ்வளோ நேரம் காலையில் ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு, அதே சமயத்தில் இங்கேருந்து கோல்டு ஏர் வந்து இந்த வேக்யூமை ரொப்புறதுக்காக இந்த கோல்டு ஏர்த்துக்கு போகும். ஸோ இங்கே தான் நம்மளோட பில்டிங்ஸு, நம்மளோட கம்யூட்டேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு காலையில் கோல்டு ப்ரீஸ் வருது இந்த இடத்துல. டே டைமில், காலையிலன்னு கிடையாது, டே டைமில் கோல்டு ப்ரீஸ், சீயோட கோல்டு ப்ரீஸ் வரதுக்கு காரணம் இது வந்து டே டைம். ஸோ டே டைமில் நம்மளுக்கு இது மாதிரி ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு காரணம் கன்வெக்ஷன் தான். ஸோ இதுவே நைட் டைமில் என்ன ஆகும்னா, இது காலையில் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஹீட்டு, அதை வந்து இப்போ இந்த லேண்ட் வந்து நைட் டைமில் ஈஸியாக கூல் ஆகிடும். ஓகே, வேற சி வந்து இதால் ஈஸியாக ஹீட் அப்சர்வும் பண்ண முடியாது, அதே மாதிரி அப்சர்வ் பண்ண ஹீட்டை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால லேண்ட் ஈஸியாக ஃபஸ்ட்டே கூல் ஆகிடும், வேற சி வந்து மெதுவாக தான் வந்து கூல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து ஹாட் ஏர் வந்து ரைஸ் ஆகி கோல்டர் ரீஜனுக்கு போகும். ஸோ கோல்டு ஏர் இங்கே வந்து ஹாட் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஸோ இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து நம்மளுக்கு இங்கேயும் வந்து ப்ரீஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு சி சைடு வந்து இருக்கிற லேண்டில் we always experience breeze flowing. ஓகே, இங்கே வந்து ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நாட் ஒன்லி தட், நம்ம இப்போ ஹோல் எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்து வந்து இட் இஸ் டில்டட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ்லேருந்து இது டில்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இங்கே தான் நம்மளுக்கு சன் வந்து அதோட ரேடியேஷனை எமிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சன் ரேஸ் வந்து இதில் படும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இதுதான் நம்ம போலார் ரீஜன் சொல்லுவோம். இந்த ரெண்டு ரீஜனும், அதாவது இந்த இடத்துல வந்து சன் ரேஸ் வந்து அவ்வளோக்கா படாது. ஸோ இதுதான் நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். ஓகே, ஸோ இந்த மிடில் ரீஜனை நம்ம ஈக்வேட்டார் சொல்லுவோம். ஈக்வேட்டார் ரீஜன் சொல்லுவோம். ஸோ ஈக்வேட்டார் ரீஜனில் தான் வந்து மேக்சிமம் சன்ஷைன் நடக்கும். ஸோ இந்த இடம் வந்து நல்லா ஹீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால இங்கே ஹீட் ஆகுறதுனால இங்கேருந்து ஏர் வந்து ரைஸ் ஆகும். இது மாதிரி ரைஸ் அப் ஆகி அது வந்து டுவர்ட்ஸ் கோல்டர் ரீஜன் போகும். வேற கோல்டர் ரீஜன்ல இருந்து ஏர் வந்து இங்கே ஹாட் ரீஜனுக்கு வரும். இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காக ஈக்வேட்டர் ரீஜனுக்கு வரும். ஓகே, ஸோ அதே சமயத்தில் எர்த் வந்து இது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இட் புல்ஸ் த ஏர் டுவர்ட்ஸ் இட். அதனால நம்மளுக்கு வி வில் கெட், ஸோ நார்த் ஈஸ்ட் எங்கேருந்து நம்மளுக்கு ப்ரீஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட பாயிண்ட். ஓகே, ஸோ இது நார்த்லேருந்து நம்ம சன் இருக்கிற சைடு ஈஸ்ட். ஸோ இது நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ப்ரீஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, வேற சிங்க இடத்துல வந்து கரண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், இங்கெல்லாம் ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். வேற சிங்க இடத்துல டியூ டு இங்கே ஹீட்டுனால கன்வெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஹாட் ஏர்லாம் ரைஸ் ஆகி நம்மளுக்கு போல்ஸ் ரீஜனுக்கு போகுது. வேற இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு இன்ரஷ் ஆஃப் ஏர் இங்கே உள்ள வருது. ஓகே, ஸோ இது மாதிரி நார்த்லேருந்து ஈஸ்ட் சைடு வர்றது, இதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வேவ்ஸ், இல்லைன்னா ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது நார்த் சைட்ல இருந்து வருது. இது எங்க இருந்து புறப்பட்டு வருது? சவுத்ல இருந்து ஈஸ்ட் வேர்ட்ஸ் வருது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வேவ்ஸ் சொல்லுவோம். ஓகே, ட்ரேட் வின்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் வின்ஸ் உருவாகிறதுக்கும் கன்வெக்ஷன் ப்ராசஸ் தான் காரணம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நேச்சர்ல நடக்கிற கன்வெக்ஷன். இதுவே நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியூமன் பாடியில் இங்கே நம்மளுக்கு we have heart. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு we have blood vessels running all over the body.
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாடி வந்து நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோல்ட் ரீஜனுக்கு போகிறீங்க, அப்போ வந்து உங்கள் கையோ காலோ வந்து சில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்கள் பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஹார்ட் வந்து வேகமாக பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். அதே சமயத்தில் உங்களோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சுக்கும், சின்னதாக ஆகிடும். ஸோ இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு தின் டியூப் வழியாக பிளட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம பண்ணல, நம்ம ஹார்ட் பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆகும், அங்கே ஃப்ரிக்ஷன்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் வந்து நம்மளோட கோல்டை வந்து காம்பன்சேட் பண்ணிடும், இல்லைன்னா அந்த கோல்டை வந்து இது அப்சர்வ் பண்ணி, ஓகே. ஸோ அப்சர்வ் பண்ணி இதை சர்க்குலேட் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து என்ன ஆகிடும், வார்மாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஓகே. ஸோ இது மாதிரி நம்மளோட பாடியே வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் மூலமாக நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இது மட்டும் கிடையாது, நான் இங்கே முன்னாடி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னேன்ல, இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டியரர், ஒரு ஸ்பூனை விட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஸ்டியர் பண்ணிங்கன்னா, இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே நேச்சுரல் கன்வெக்ஷனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாலிகூல்ஸ், ஹாட் மாலிகூல்ஸும் கோல்டு மாலிகூல்ஸும் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம இதை வந்து ஸ்டியர் பண்ணோம்னா இதுவும் வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஓகே. ஸோ இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சில இடத்துல வந்து நம்மளுக்கு கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், ஆனால் சில இடத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னா, இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் இதுதான் கோரில் வந்து ஃபிஷன் ப்ராசஸ் நடந்து ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போனால் தான் வந்து இந்த ஜென்ரேட்டர், அதாவது இந்த கோர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜிலே அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு வி நீட் சம் கைண்ட் ஆஃப் மீடியம் டு டிரான்ஸ்ஃபர் த ஹீட். ஓகே. ஸோ இதை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவி வாட்டர்ஸ் வச்சு கொண்டு போவாங்க. ஹெவி வாட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் டியூட்ரியம். ஸோ D2O சொல்லுவாங்க. ஸோ ஹெவி வாட்டர்ஸ் வச்சு அந்த ஹெவி வாட்டர்ஸ் இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு டியூட்ரியமுக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். ஓகே. அதனால இதால் ஈஸியாக ஹீட் அப்சர்வ் பண்ண முடியாது, ஆனால் நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண வைக்க முடியுது. ஓகே. ஸோ இது மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து முக்கியமான பொறுப்பை பண்ணுறது போத் கன்வெக்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னதுன்னா ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்றது தான் வந்து தேர்ட் மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். which requires no media. Okay, which requires no media. Therefore இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஈவன் இன் வேக்யூம். ஓகே. வேக்யூமில் கூட ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எனர்ஜி இங்கே வந்து எந்த ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ட்ராவல் ஆகும். ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கோம். தே ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஸோ இப்போது ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு பர்பெண்டிகுலராக வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஸோ இது வந்து இந்த பிளெயின் ஹரிசாண்டல் பிளெயினில் இதுவாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஆசிலேஷன், வேறஸ் இது வந்து எலக்ட்ரிக் ஆசிலேஷன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் சொல்லுவோம், EM வேவ்ஸ் சொல்லுவோம்.
EM waves. ஓகே. ஸோ லைட்டு, ஹீட்டு எல்லாமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரீஜியனில் வரும். மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் லேட்டர் ஆன் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாக இதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொல்லுவோம். ஸோ லைட்டும் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்போது லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் ஜென்ரல் தே ஹாவ் அ ஸ்பீட், they travel in a speed, travels at 3 into 10 power 8 meters per second. ஓகே, இவ்வளோ ஸ்பீடில், இந்த ஸ்பீடில் இது வந்து ட்ராவல் பண்ணும். அதனால தான் ரேடியேஷன் மூலமாக நம்மளுக்கு வர ஹீட் வந்து நம்மளை வந்து ஃபாஸ்டராக ரீச் பண்ணிடும். இட் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் கண்டக்ஷன் அண்டு கன்வெக்ஷன். ஓகே, ரெண்டுத்து மூலமாக வரதோட நம்மளுக்கு ரேடியேஷன் வழியாக வர்றது ஃபாஸ்டராக வந்து ரீச் பண்ணிடும். ஈவன் சன்ல இருந்து நம்மளுக்கு சன் இங்கே இருக்கு, எர்த் இங்கே இருக்கு. ஸோ இன் பிட்வீனில் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் வேக்யூம் தான். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து கண்டக்ஷன் மூலமாகவும் வர முடியாது, எதுவும் மெட்டீரியல் இல்லை. கன்வெக்ஷன் மூலமாகவும் வர முடியாது. இந்த இடத்துல ஏர்லாம் எதுவுமே இல்லை, கேஸ் இல்லை. ஓகே, வேக்யூம் தான். அப்போ இங்கேருந்து ரேடியேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு எனர்ஜி வருது. ஓகே. ஸோ இந்த ரேடியேஷன் வந்து சன்ல இருந்து நம்ம எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 8 minutes. ஓகே. ஸோ எர்த்து சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எர்த்துக்கு வந்ததுக்கு இட் டேக்ஸ் 8 minutes. ஓகே. ஸோ 8 minutesனா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கு? ஸோ நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லா பாடிஸும் வந்து போத் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் வந்து எமிட்ஸ் ரேடியேஷன் டியூ டு டெம்பரேச்சர். ஓகே. அதுங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சுனாவே தே எமிட் இது மாதிரி ஒரு ரேடியேஷனை தே வில் எமிட். ஸோ இதை வந்து ரேடியன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் ரேடியேஷன். ஸோ தெர்மல் ரேடியேஷன்றது என்னதுன்னா, ஆல் பாடிஸ், so it includes solids, liquids and gas, emits radiant energy, that is this kind of electromagnetic energy. So radiant energy due to temperature. ஸோ இந்த ரேடியன்ட் எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தெர்மல் ரேடியேஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எமிட் பண்ணுற ரேடியேஷனை சில பாடிஸ் அப்சர்வ் பண்ணும், சில பாடிஸ் வந்து அதே பாடிஸ் ரிஃப்ளெக்டும் பண்ணும். ஓரளவுக்கு அப்சர்வும் பண்ணும், ஓரளவுக்கு ரிஃப்ளெக்டும் பண்ணும். ஸோ எந்த கைண்ட் ஆஃப் பாடி ரொம்ப அப்சர்வ் பண்ணும், எந்த கைண்ட் ஆஃப் பாடி ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு டார்க் த பாடி இஸ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, black bar dark objects, dark bodies வந்து they absorb more thermal radiation. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட். ஓகே. இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணது. ஸோ தே அப்சர்வ் பிளாக் ஆர் டார்க் பாடிஸ் வந்து தே அப்சர்வ் அண்ட் எமிட் radiant energy better than bodies of lighter color. Okay. So similarly நம்மளுக்கு lighter or shinier body, lighter or shinier bodies வந்து they observe and emit least heat. Okay. Most of them they வந்து reflect ஆகி போயிடும். This bodies வந்து reflects the heat. இந்த மாதிரி light and shinier bodies வந்து these bodies tends to reflect heat
more. Okay. ஸோ இங்க இடத்துல நான் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து போத் அப்சர்வ் அண்ட் எமிட்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு பிளாக் பாடி இருக்குதுன்னா இது மேலே ரேடியேஷன் வந்து பட்டுச்சுன்னா இது அப்சர்வ் பண்ணிடும். ஓகே. ஸோ அதே அப்சர்வ் பண்ணி என்ன பண்ண போகுது, இதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே. இதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பிளாக் பாடியை இப்போ நம்ம உள்ள இருந்து ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், தே எமிட் ரேடியேஷன். ஓகே. ஸோ அவங்களோட ரேடியேஷன் வந்து ஈவன் தே எமிட் மோர் ரேடியன்ட் எனர்ஜி. ஓகே. அதை தான் வந்து தே அப்சர்வ் அண்ட் எமிட்னு சொல்றாங்க. ஓகே. அப்சர்வ் பண்ணிக்கிட்டே எமிட் பண்ணாது. ஸோ இது அப்சர்ப்ஷனும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த பாடியை நம்ம ஹீட் பண்ணோம்னா ரேடியேஷன் எமிட் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். வேற லைட் ஆர் ஷைனியர் பாடிஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதும் கம்மியாக இருக்கும், எமிட் பண்ணுறதும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் யூஸ்வலாக நம்மள சம்மர் டைம்ஸில் தே ஆஸ்க் அஸ் டு வேர் லைட் கலர் கிளாத்ஸ். ஓகே. இதனால தான் நம்மளுக்கு லைட் கலர் கிளாத்ஸ் நம்ம வேர் பண்ணோம்னா வி ஓன்ட் அப்சர்வ் சன் ரேடியேஷன். ஓகே. ஸோ அதனால நம்ம பாடி வந்து ஹீட் ஆகாது. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூலாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக லைட் கலர் கிளாத்ஸ் வந்து நம்ம சம்மரில் வேர் பண்ணுவோம். இதே காரணத்தினால தான் நீங்கள் உங்கள் பீரியடில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, முன்னாடியெல்லாம் வந்து வி ஹேவ் அ தெர்மல் ஃப்ளாஸ்க். ஓகே. இப்போ தெர்மல் ஃப்ளாஸ்க் இருக்கோ அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடுச்சு. முன்னாடி இந்த தெர்மல் ஃப்ளாஸ்க் எப்படி இருக்குன்னா ஒரு டபுள் வால்வு தெர்மல் ஃப்ளாஸ்க். இது மாதிரி உள்ள ஒரு கிளாஸ் வால் இருக்கும், கிளாஸ் பாட்டில் மாதிரி. இந்த பாட்டிலுக்குள்ள இன்னொரு பாட்டில் இருக்கும் இது மாதிரி. ஓகே. ஸோ இந்த ரெண்டு வால்க்கும் நடுவில் இருக்கிற ஏரை வந்து வெளியில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக இதுலேருந்து ஏரை வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் நல்லா பெருசாக இருக்கும். நான் வரைஞ்சது நல்லா வரையல. ஓகே. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து எந்த லிக்விடை நம்ம ஹாட்டாவோ இல்லை கோல்டாவோ மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை உள்ளே ஊற்றணும். ஓகே. ஸோ இது மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஏரை வந்து தே வில் அப்சர்வ். இங்க இடத்துல அப்போ என்ன இருக்கும்னா வேக்யூம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வேக்யூம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னர் வாலை வந்து ஷைனியரா வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பிளாக் கிடையாது, ஷைனியர் கோட்டிங், கிளாஸ் கோட்டிங், மிரர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் இன்னர் வால். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணாது. ஓகே. ஸோ அப்சர்வ் பண்ணாததுனால நம்ம ஹாட்டாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து இதுக்குள்ளே ஒட்டியிருந்தோம்னா அதோட ஹாட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். வெளியில் வந்து அப்சர்வ் ஆகி லீக் ஆகி போகாமல் இட் வில் ரீடைன் த ஹாட்னஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம தெர்மல் ஃப்ளாஸ்க்லலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் வால்டு கிளாஸ் ஃப்ளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டிவார் ஃப்ளாஸ்க். ஸோ டிவார் ஃப்ளாஸ்க். ஸோ டிவார் ஃப்ளாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கேஸஸ் வந்து லிக்விஃபை பண்ணுவாங்க. ஸோ கேஸஸை லிக்விஃபை பண்ணாங்கன்னா ஸோ கேஸஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தே வில் பி இன் கேசியஸ் ஸ்டேட். ஓகே. ஆனால் நம்ம அதை லிக்விஃபை பண்ணுறோன்னா லோ டெம்பரேச்சருக்கு கொண்டு போகணும். ஸோ லோ டெம்பரேச்சருக்கு கொண்டு போன கேஸஸை லிக்விட் கேஸை இது மாதிரி டிவார் ஃப்ளாஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். எதுக்காகனா நம்மளோட சரௌண்டிங் ஹீட் வந்து அது மேலே பட்டுச்சுன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற கேஸ் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி லீக் ஆகிடும். ஓகே. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதே மாதிரி இதோட கோல்ட்னஸ் வந்து எந்த விதமாகவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால இது மாதிரி ஒரு தெர்மல் ஃப்ளாஸ்கில் நம்ம போர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நாட் ஓன்லி ஹோல்ஸ் குட் ஃபார் கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதே டிவார் ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஹாட் வாட்டரை போர் பண்ணிங்கனாலும் அது ஹாட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் மாதிரி வேலை செய்யும். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, அதுக்கப்புறம் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் பார்த்துட்டு இந்த சாப்டரை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.